வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களோடு நம்ம பழகுறோம். பார்க்குறீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல, என் ஃபேமிலிக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நெய்பர்ஸில் இந்த மாதிரி பலவிதமான கேரக்டர்ஸ் உள்ள மக்களோடு நம்ம பழகுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறையில், அந்த உறவு முறைங்கிறது நான் எல்லா உறவு முறையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20-30 கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். எந்த உறவு முறை வேணால் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம், உங்கள் கணவர்கிட்டையோ, உங்கள் மனைவிக்கிட்டேயோ, இல்லை உங்கள் மாமனார்கிட்டையோ, உங்கள் மருமகள்கிட்டையோ, உங்கள் ஒரு அண்ணன்கிட்ட, உங்கள் தம்பிக்கிட்ட, இல்லை அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணிக்கிட்ட, எந்த உறவு முறை வேணால் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு இது ஒரு ஒரு என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சயின்டிஃபிக்காக ஒரு பேர் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் ஒரு பேர் சொல்கிறாங்க, நான் ஒரு சில பேரை சொல்கிறேன். ஸோ அந்த பேர் கொண்ட நபர்களோட தான் நம்ம இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் வாழ்ந்தாகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி செயல்பட்டால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம தேவைகளும் எப்படி நடக்கும்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன சொல்கிறேன், மற்ற நபர்கள் நமக்கு உணர்த்தும் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. உறவு முறை எதுவாக வேணால் இருக்கலாம். நான் சொல்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். சப்போர்ட்டே இருக்காது. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சப்போர்ட் இருக்காது. ஆனால் அவங்கள சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருப்பில்ல, இல்லை அவங்களோட தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனசு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சூழ்நிலை என்னன்னு தெரியாது, ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலகட்டங்களில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதாவது செல்ஃப் டிசிஷன் உங்களால் எதுவுமே எடுக்க முடியாது அந்த நபர்கள்னால. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃப் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் ஒரு செல்ஃபான ஒரு ஐடென்டிஃபை, நான் தான் அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட், மரியாதை கொஞ்சம் கூட கிடைக்காது. நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட சொத்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், மதிப்பு மரியாதைங்கிறதே கொஞ்சம் கூட கிடைக்காது. அப்புறம் அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னாங்க, அவங்கள ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒரு மட்டம் தட்டுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு பாதிக்கிற அளவுக்கு, ஹர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த செயல்பாடுகள் இருக்கும். கேட்டால் நான் ஜோக் தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கைத்தன்மை சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. அடுத்தது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வீட்டில் நடந்திருக்கும், அதை ஊதி ரொம்ப பெருசாக்குவாங்க. அதை நல்லா பெருசாக்குறாங்கங்கிறது உங்கள் கண்கூடவே தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்ககிட்டையும் சொல்லுவாங்க, உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடி விழுகும், ஓம குத்து விழுகும். ஆனால் அவங்க மூலியமாக தான் வருதுங்கிறது உங்களால் சொல்லவே முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது. அப்புறம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, சண்டை நம்ம எப்போ சண்டை போடுவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜாடையாக பேசுவாங்க. அதாவது ஜாடையாக பேசுவாங்கங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை நேராக தாக்காமல் ஜாடையாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு மற்றவங்ககிட்ட சொல்ல நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவரெலாம் அந்த மாதிரி கிடையாது, அவர் எப்படி நீ தான் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களே திருப்பி உங்ககிட்டே சொல்லுவாங்க. நீங்கள் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, அது நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்க, நிறைய பேராமீட்டர்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள மனிதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க, இல்லை நம்மளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. எந்த உறவு முறையை வேணால் இருக்கலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உறவு முறைகள்லாம் இருந்தால் நம்ம அவங்களோட எப்படி நாம் வாழ்க்கை நடத்துறது எப்படிங்கிறது பாருங்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி உறவு முறைகள் பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரியில் வேணால் இருக்கலாம். ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு அக்கா தங்கச்சிங்க, கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார் அண்ணி, எந்த உறவு முறையாக வேணால் இருக்கலாம். நம்ம அவங்களோட கடந்து போய் தான் ஆகணும்.
ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் பைண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க பர்சனோட நீங்கள் வாழணுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கட்டாயம் 100% வெற்றியாக வாழலாம். ஸோ நம்ம எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறதே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சயின்டிஃபிக்காக ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள மெடிக்கலி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், நார்சிஸ்டிக் பர்சன்னு சொல்லுவாங்க. என்னோட புரிதல் தன்மையில் என்னென்னா இவங்கெல்லாம் ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ், இல்லை ஒரு அன்ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா தமிழில் சொன்னால் நச்சு மனிதர்கள் இவங்கெல்லாம். பட் இருந்தாலும் வாழ்க்கை முறையில் ஒரு சில உறவு முறைகள் இவங்க வந்துட்டாங்கன்னா அதை வரத்துக்கு முன்னே நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த ஆஃபீஸே வேணாம், இவங்ககிட்ட நம்ம வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், இல்லை அந்த நபர்களை மீட் பண்ணாமல் நம்ம ஒரு தள்ளி இருக்கலாம். நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி செயலை செய்யலாம். இப்போ நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நமக்கு அந்த சங்கம் எதுவுமே வேணாம், நம்ம எதுக்கு அந்த பிரச்சனைக்கு போயிட்டு நமக்கு அவனோட கேரக்டர் நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, அந்த வீட்டில் குடியிருப்போம், அவங்க இந்த மாதிரி கேரக்டரில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறது? அப்போ என்ன ஆகணும்னா நம்ம அதுக்காக மனசு உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருப்போம், ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ஒரு ஸ்கூல் பசங்களுக்காகவோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக அந்த வீடு எடுத்திருப்போம். உடனே இந்த விஷயத்தை பெருசாகி நம்ம உடனே வீடு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி செயல்பட்டால் அதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் இந்த கேரக்டரில் இருக்கலாம், இல்லை மருமகள் உங்கள் கேரக்டர் இருக்கலாம். யார் வெளியில் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க இந்த செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கேரக்டரில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவங்க நல்லவங்க, நீ தான் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், அண்ணி, மச்சனை, இந்த மாதிரி உறவு முறைகள் இந்த மாதிரி இருப்பாங்க. இதனால் நம்ம எங்கே பாதிக்கப்படுறோம், எப்படி இதிலேருந்து வெளியில் வரலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தால் ஏன் கணவன் மனைவியில் கூட ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கலாம். நல்லா தான் இருந்திருப்பாங்க, கால சூழ்நிலையினால் அந்த மாதிரி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணும்போது ஒன்றுமே தெரியல சார், இப்போ தான் சார் இந்த கேரக்டர் இருக்காங்க, என்ன செய்கிறதுனே தெரியல. ஓகே, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஆனால் இது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்ட் பர்சன், ஒரு டாக்ஸிக் பர்சன், ஒரு அன்ஹெல்த்தி பர்சன், இல்லை ஒரு நச்சு மனிதர்கள் இருந்தால் அந்த உறவு முறையை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணணும், எப்படி செயல்பட்டால் நம்ம வெளியில் வரலாங்கிறதுக்கு முன்னால் ஒரு தொகுப்பை சொல்கிறேங்க. இந்த மாதிரி மனிதர்களோட நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கெடும்னா தூக்கம் கெட்டு போயிடுங்க. தூக்கமே நமக்கு சரியாக இருக்காது. இந்த தூக்கம் சரியில்லைன்னு என்ன ஆகும், நமக்கு உடல் நலம் சரியாக இருக்காது. அது என்ன ஆகும்னா ஒரு கோபமாக மாறிடும். அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு தட்டிடும், ஒரு கோபமாக இருக்கும், வேறு வழியே இல்லை, அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் பொழுது அந்த கோபம் அதிகமாகி வேதனை மனசில் வந்துடும். வேதனைகள் அதிகமாக அதிகமாக ஒரு துக்கம், ஒரு மன வருத்தம், ஒரு மன உளைச்சல் ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னா அந்த மன உளைச்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எதையுமே ஒரு சிறப்பாக செயல்படுத்த முடியாது, மனதளவில் எதையுமே செயல்படுத்த முடியாது. நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இழந்து ஒரு டல்லாகிடுவோம். இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட வேலைகள் சரியாக செய்ய முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட செயல்களில் ஒரு தோல்வியாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும்னா நம்ம செத்து போயிடலாமா, இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் சின்னது, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஓகேங்களா? ஒரு சில காலகட்டத்தில் அவங்க என்ன இருப்பாங்கன்னா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா, நம்ம இதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசு அந்த மாதிரி சொல்லும். ஓகேங்களா? நான் சிம்பிளாக சொல்லட்டுங்களா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவு முறையில் எந்த உறவு முறைகள் இருந்தாலும் சரிங்க, இதிலிருந்து சிறப்பாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால தான் பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உறவு முறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக தேர்ந்தெடுக்கணும், கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டங்களில் தேர்ந்தெடுத்த பிறகு தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னாலும் இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. எப்படி வெளியில் வரலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. அதாவது இப்போ கேரக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, நான் சொன்ன கேரக்டர்ஸில் எங்கேயாவது 1-2 மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, இதுதான் கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மன வருத்தத்துக்கு வந்துடுறீங்க, மன துக்கத்துக்கு வந்துடுறீங்க, ஒரு வேதனையில் இருக்கிறீங்க, ஒரு தொடர் தோல்வியில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது
ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு மனசில் ஒரு தெளிவாயிடுங்க. இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு தெளிவானா அந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த சாகணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். முதல் விஷயம், டோன்ட் ஜஸ்டிஃபை, அதாவது நியாயப்படுத்த வேண்டாம். அதாவது இந்த மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேணாம், நியாயப்படுத்தவே வேண்டாம். ரெண்டாவது விஷயம், டோன்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்காரு, இந்த கேரக்டர் இருக்காங்க, என் மாமனார் இப்படி இருக்காங்க, என் வீட்டுக்கார் இப்படி இருக்காங்க, என் பொண்ணு இப்படி இருக்குது, எங்கள் அண்ணி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டாம். ஆனால் நம்ம மனசு சொல்லும், யார்கிட்டயா சொல்லணும்னு சொல்லும், பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ஏன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம மனசை பாதிக்கும். மூணாவது விஷயம், டோன்ட் ஃபைட், டோன்ட் சண்டை போட வேண்டாம். இந்த சூழ்நிலைன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, தேவையில்லை. நாலாவது விஷயம், டோன்ட் எக்ஸ்பெக்ட், எந்த எதிர்பார்ப்பும் வேணாம். நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுக்கிறீங்க, அதுவும் நமக்கு வேண்டாம். அஞ்சாவதா, டோன்ட் எக்ஸ்போஸ். அப்படின்னா என்னென்னா இதை வெளிப்படுத்தவும் வேணாம். நடந்து முடிஞ்சு போச்சு, இந்த கேரக்டர் தான் இருக்குது, இதுதான் லைஃபு, சரி இதுலேருந்து நம்ம எப்படி வரலான்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். ஒரு அனுதாபத்துக்காக இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா 4 பேர்கிட்ட சொல்கிறது பிரயோஜனமே இல்லை. ஸோ டோன்ட் ஜஸ்டிஃபை, நியாயப்படுத்த வேணாம். டோன்ட் எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் கொடுக்க வேணாம். டோன்ட் ஃபைட், சண்டை போட வேணாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட், எதிர்பார்ப்பு எதுவும் வேணாம். டோன்ட் எக்ஸ்போஸ், இதை வெளி சொல்ல வேண்டாம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, கடைப்பிடிச்சிட்டு 6ஆவதா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செயல்படுத்துங்க. பி ஸ்ட்ராங். சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க நார்சிஸ்டிக் பர்சன், ஒரு அன்ஹெல்த்தி பர்சன், ஒரு டாக்ஸிக் பர்சன், ஒரு நச்சு பர்சன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எந்த உறவு முறையாக வேணால் இருக்கட்டுங்க. இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. பி ஸ்ட்ராங். எப்படி இருக்கணும்? நல்லா சாப்பிட்ணுங்க. நமக்கு என்ன பிடிக்குமோ, என்ன தேவையோ நல்லா சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல செல்ஃப் டாக் அதிகமாக கொடுத்துக்குங்க. செல்ஃப் டாக்னா என்னங்க? உன்னால் முடியுண்டா, நீ எல்லாம் சூப்பராக பண்ணிவிடுவ, அது அப்படி தான் இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட் நான் சொன்னாலும் இல்லைங்க, டோன்ட் ஜஸ்டிஃபை, டோன்ட் எக்ஸ்பிளனேஷன், டோன்ட் ஃபைட், டோன்ட் எக்ஸ்பெக்ட், டோன்ட் எக்ஸ்போஸ், அதை அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே செல்ஃப் டாக் கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா நம்ம மனசு என்ன தெரியுங்களா பண்ணும், ஒரு குரங்கு மாதிரி டக்குன்னு சண்டைக்கு போயிடுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம், நியாயம் சொல்லுவோம், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்டா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டாக் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் அவங்க செய்கிற செயல் எதுவுமே நம்மளை பாதிக்காது. நமக்கு ஒரு மனவேதனை, மன உளைச்சல்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். நமக்கு அந்த வேதனை வந்து மனசுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. புரியுதுங்களா? இதுதான் சொல்யூஷன். பி ஸ்ட்ராங். கல் மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்கள்ல, கல் மாதிரி இருக்க பரவாயில்ல, நீங்கள் கல் மாதிரி இருங்க. இந்த மாதிரி உறவு முறைக்கிட்ட நீங்கள் கல் மாதிரி தான் இருக்கணும். பி ஸ்ட்ராங், பி போல்டு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அவங்களுக்காக நீங்கள் உங்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். செல்ஃப் டாக் கொடுங்க, செல்ஃபாக நீங்கள் கேர் எடுத்துக்கங்க. கேர் எடுத்துக்கிட்டால் போதுங்க. அந்த கோபம், மன உளைச்சல் இது எல்லாமே அடிச்சு தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேங்க. என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆகி நான் ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அதில் செயல்படுத்தி அவங்களும் சக்ஸஸாக நல்லா வந்துட்டாங்கங்கும் பொழுது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அன்பு தியானத்தில் ஒரு சில வார்த்தைகள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கு பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன், எல்லாம் பெரிய பெரிய வயசு. ஆனால் அந்த கணவருக்கு அந்த மாதிரி கேரக்டர். இவங்களால என்ன செய்கிறதுன்னு தெரியல. பெண் குழந்தை கல்யாணம் பண்ணணும், பையனை காலேஜுக்கு சேர்த்தணும், வேறு வழியும் இல்லை. இந்த நேரத்தில் அவங்கள விட்டுட்டும் வர முடியாது, வெறுத்தும் வர முடியாது. வேறு சூழ்நிலை அங்கேயே நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இது நார்சிஸ்ட் பர்சன்மா அப்படின்னு சொல்லி மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது சார், எனக்கு இதில் விமோச்சனம் வேணும், நான் அந்த வீட்டில் தான் இருந்தாகணும், என்னால் எதுவுமே செய்ய முடியல சார். ஃப்ரெண்டாக இருந்தால் நான் விட்டுட்டு வந்துடுவேன், வேறு ஒரு பர்சனாக இருந்தால் விட்டுட்டு வந்துடலாம், இது வந்து என்னோடய லைஃப் பார்ட்னராக போயிட்டார் சார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் என்ன செய்கிறது சார்? 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பையன் காலேஜுக்கு போயிட்டுருக்கான், அட்மிஷன் பண்ணணும், பண தேவைகள் இருக்குது, நான் இந்த சூழ்நிலையிலே இருக்கிறதுனால, மன உளைச்சலே இருக்கிறதுனால என்னால் வெளியிலே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், சரிங்கம்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவர் மெடிசன் சாப்பிட்றாருன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் ஃபுல்லாக இதே தாங்க நடந்துக்கிட்டே இருக்குது.
இவங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் இவங்களுக்கு கன்சிடரே பண்ணுறதில்ல. அந்த 5 பாயிண்ட்னா என்னென்ன தெரியறதில்ல. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு. சிறப்பாக ஒரு 15 நாள் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதில்ல, அவங்க எதாவது செஞ்சாலும் கோவப்படுறதில்ல, ஃபைட் பண்ணுறதில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. இவங்க நல்லா உடம்பை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, மனநிலையில் நல்லா மாற்றம் கொண்டு வந்தாங்க. அந்த அன்பு தியானத்தை செயல்படுத்த சொன்னேன், செயல்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும். ஃபோன் பண்ணாங்க, சார் ரொம்ப மாற்றம் இருக்குது சார், என் கணவர் வந்து சார் முன்பு இருந்த மாதிரி இல்லை. நான் ஃபஸ்ட்லாம் அந்த வேலை செய்யும் பொழுதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பேன், இப்படி செய்யாத அப்படி செய்யாத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறதில்ல. நீங்கள் சொன்ன அந்த 5 பாயிண்ட்டை சிறப்பாக ஃபாலோ பண்ணேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். நான் அந்த அன்பு தியானத்தை மட்டும் நான் செஞ்சுட்டே இருந்தேன் சார். உண்மையாலுமே அவர் திருந்திட்டார் சார். அவர் மாத்திரை சாப்பிட்றாரா சாப்பிட்லன்னா கூட நான் கேட்குறதில்ல. நல்ல சேஞ்ச் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க வெற்றி. புரியுதுங்களா? இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தால் நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்டு ப்ளஸ் பி ஸ்ட்ராங்காக இருங்க, இந்த அன்பு தியானத்தை செலுத்துங்க. சிம்பிளாக இது இவங்களோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கணவர், அவங்களுக்கு சொன்ன டிப்ஸே நான் உங்களுக்கு சொல்கிறேனே. பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் மேலே பயங்கர கோபம் அவங்களுக்கு இருக்கும், ஒரு பயங்கரமான வருத்தம் இருக்கும். இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சரி விடுங்கம்மா, அதெல்லாம் விட்டுருங்க. ஏதோ அவர் ஒரு சூழ்நிலையினால தான் அப்படி பண்ணுறாரு, வேணும்னு செய்கிறதில்ல, அவர் நல்லா இருக்கட்டும்னு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பட் அவங்க செய்கிற செயல்லாம் வந்து இவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. நான் அந்த செயல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்ல, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களும் அஃபர்மேஷன் பண்ணாங்க. சரி, ஏதோ சூழ்நிலைனால அப்படி பண்ணுறாரு, இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க அந்த செஞ்சாலே பயங்கர வார்த்தைகள் பேசுவாங்க. நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு. அவங்களும் வந்து ஓகே, நானும் நிறைய வார்த்தைகள் பேசிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதளவில் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 20 நாளில் இதை சொல்ல 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 இவங்க அந்த கணவர் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த சூழ்நிலைக்கு அவர் மாறிட்டார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நம்மளோட அஃபர்மேஷனுக்கு, அந்த அன்பு தியானத்துக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை செயல்படுத்துங்க. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, சிறப்பாக நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை கட்டத்தில் நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ஸ் 20-30 பேராமீட்டர்ஸில் கட்டாயம் அந்த மாதிரி மக்களோட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மக்களோட கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பட் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வருத்தப்பட்டுட்டு மன உளைச்சலுக்கு ஆகி சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறதெல்லாம் முட்டாள்தனம். ஓகேங்களா? மனசு உளைச்சலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் வாழ்க்கையை கடக்க வேணாம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இந்த பிறவியில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். இதை புரிஞ்சு நான் சொன்ன 5 பாயிண்ட்டை செயல்படுத்தி, 6வதாக பி ஸ்ட்ராங்காக இருங்க, அன்பு தியானத்தை செயல்படுத்தி உங்கள் எண்ணத்தில் உயர்வாக இருந்து சிந்தனை மூலமாக அற்புதமாக செயல்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இந்த இறைத்தன்மை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? செயல்படுத்துங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, சிறப்பாக நம்ம பேசலாம். மிக்க நன்றிங்க.